இஎம்ஐயில் லோன் வாங்குகிறோம். பட் அந்த இஎம்ஐயில் ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ நம்ம எடுத்திருப்போம். ஒரு வேளை நம்மளுக்கு நடுவுலேயே கொஞ்சம் கேஷ் வந்துருச்சு. அப்போது நம்ம ஒரு 3rd மந்த்தோ 4th மந்த்தோ அந்த லோனை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, பாக்கி இருக்க நாட்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா? இல்லை நான் எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்? இல்லை இந்த இஎம்ஐனா என்ன ஆக்சுவலாக? இஎம்ஐன்னு சொல்கிறோம். அந்த இஎம்ஐக்கான அர்த்தம் என்ன? ஸோ இந்த ஒரு சின்ன ஒயிட் ஷீட்டில் முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காக இந்த இஎம்ஐ கேல்குலேஷன்ஸை பேங்க் எப்படி செய்கிறாங்க, இது நீங்கள் உங்களோட லோனுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒயிட் ஷீட் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த கேஸில் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லோன் அமௌண்ட் வந்து 3 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 12%, 12% per annum. அந்த லோன் எடுத்தவர் 5 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டென்யூர் வந்து 5 years. ஸோ ஒருவேளை அந்த லோன் அமௌண்ட் 3 lakhsக்கான லோன் அமௌண்ட்டை 12% இன்ட்ரெஸ்ட்டில் 5 yearsக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ 6,673 rupees வரும். ஸோ மாதம் 6,673 ரூபாய் 60 மாதத்துக்கு கட்டினால் 3 லட்சத்துக்கான அசலும் அந்த 3 லட்சத்துக்கு 12% வட்டி இருக்கு இல்லையா, இரண்டையும் சேர்த்து கட்டிடலாம். அதுதான் அசலையும் வட்டியையும் சேர்த்து மாதம் கட்டுவது, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். சரி, ஓகே. இப்போது நான் 6,673 மாதம் கட்டுறேன். அதில் எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட்டும் போதுன்னு சொல்கிறீங்க, பிரின்சிபலும் போதுன்னு சொல்கிறீங்க? சரி, ஓகே. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த கீழே ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு. சரிங்களா? இதுதான் மாதம். அதாவது இந்த மாதம் 6,673 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த 6,673 ரூபாயில் அசலில் 3,673 ரூபாய் போகும், வட்டியில் 3,000 ரூபா போகும். அது எப்படி கால்குலேட் பண்ணீங்க? கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். அதாவது கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பை 100. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங், அதாவது வாங்கும் பொழுது 3 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். 3 லட்சம் இன்ட்டு 12% டிவைடட் பை 100 இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு வருஷத்துக்கு வந்ததை, அதாவது 36,000 வரும். ஓகேங்களா? அதாவது அவுட்ஸ்டாண்டிங் 3 லட்சம் இன்ட்டு 12% டிவைடட் பை 100 பண்ணோன்னா 36,000 வரும். இது வருஷத்துக்கான வட்டி. இதை டிவைடட் பை 12 பண்ணோம் அப்படின்னா மாதத்துக்கான வட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த 36,000 ரூபாயை 12ஆல் வகுக்கும் பொழுது உங்களுக்கு 3,000 ரூபாய் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கட்டுற அசலில் ஃபஸ்ட்டு அந்த 3,000 இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துருவாங்க. அப்போது அந்த 6,673 ரூபாயில் 3,000 போனால் பாக்கி அசல் 3,673 ரூபாய். ஸோ உங்கள் 3 லட்சம் ரூபாயில் 3,673 ரூபாய் அசல் குறைஞ்சி உங்கள் முதல் மாதம் முடியும் பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது லோனில் அவுட்ஸ்டாண்டிங் 2,96,327 இருக்கும். சரி, செகண்ட் மந்த் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? இதே கால்குலேஷன் தான். போன வாரம் நம்ம 3 லட்சம்னு எடுத்தோம் இல்லைங்களா அவுட்ஸ்டாண்டிங்கு, அதுக்கு பதில் 2,96,327 ரூபான்னு எடுத்துக்கணும். அதாவது 2,96,327 ரூபாய் இன்ட்டு 12% டிவைடட் பை 100 பண்ணோன்னா வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை டிவைடட் பை 12 பண்ணோன்னா மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்படி இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 2,963 ரூபா போகும். ஸோ நீங்கள் கட்டுற அசல் 6,673 ரூபாயில் 2,963 ரூபாயை கழிச்சாங்கன்னா உங்கள் அசல் 3,710 ரூபா குறையும். ஸோ இது மாதிரி ஆரம்பத்திலேருந்து போக போக என்ன ஆகும்னா பிரின்சிபல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் என்ன எக்ஸாக்ட் இன்ட்ரெஸ்ட்டோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட் உங்களுடைய அசலில் குறையும். இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ இப்படி கட்டும் பொழுது 60 மாதங்களில் கரெக்டாக எப்படி முடியும் அப்படின்னா பிரின்சிபலும் முடிஞ்சிட்ருக்கோம், இன்ட்ரெஸ்ட்டும் முடிஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த 3வது மாதம் கரெக்டாக அந்த 3வது மாதம் இஎம்ஐ முடிஞ்ச அன்றைக்கே நான் லோனை க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அப்போது பாக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் பே பண்ணணுமா? 60 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்? உங்கள் கால்குலேஷன் படி என்ன, பாக்கி இருக்க இது வரைக்கும் இருக்க வேண்டிய எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் கட்டிட்டீங்க இல்லையா? ஸோ 3வது மாதம் முதல் நாளே நீங்கள் கட்டுறீங்கன்னா அந்த ஒரு நாள் வட்டி தான் இந்த 2,88,869 ரூபா ப்ளஸ் அந்த ஒரு நாள் வட்டி மட்டும் கட்டிட்டு லோனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை 10 நாள் கழிச்சு கட்டினா என்ன ஆகும்? இதே கண்டிஷன் தான். நீங்கள் ஒரு மாதத்துக்குன்னு கால்குலேட் பண்ணுறீங்க இல்லையா,
அதை 10 நாளுக்குன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் ப்ளஸ் அந்த 10 நாளுக்கான வட்டியோடு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் இப்படி. சில வங்கிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் போகிறதா இருந்தால், அதாவது லோனை நீங்கள் 60 மாதம் வாங்கிட்டீங்க, ஆனால் நடுவுலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் ஒரு சில பெனால்ட்டி போடுவோம்னு சொல்லுவாங்க. அது பெர்சன்டேஜில் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2%, 3%, 4% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ஒரு சில நாட்கள், அதாவது நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் வச்சு க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த 6 நாளைக்கான வட்டி ப்ளஸ் உங்களுடைய ப்ரீபேமெண்ட், அதாவது ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கான அந்த என்ன சார்ஜஸ் போடுறாங்களோ அந்த சார்ஜஸையும் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பர்சனல் லோன்ஸ்க்கு உண்டு. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஹவுசிங் லோனுங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து இஎம்ஐயில் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பர்சனல் லோன் ஏதாவது போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேயில், அதாவது இந்த மாதம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 15ஆம் தேதி ஆயிடுச்சு, சரி நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தோராயமாக இப்படியே கூட கால்குலேஷன் பண்ணிக்கலாம். 2வது கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 மாதம் இஎம்ஐ கட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் கட்டும்பொழுது பாக்கி இருக்கிற நாட்களுக்கெல்லாம் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அசலும் வட்டியும் சேர்ந்து நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க. ஹவுசிங் லோனுக்குமே இதே தான். பல பேர் என்ன கவலைப்படுவாங்க அப்படின்னா, ஐயோ நான் 10 லட்சம் லோன் வாங்கினேன், 20 வருஷம் 30 வருஷம் கட்டும்போது 25 லட்சம் 30 லட்சம் இருக்குது, நான் வாங்கி 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், அதுக்கே நான் அவ்வளோ வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு அதாவது டவுட் ஆகும் அவங்களுக்கு. அப்படி கிடையாது. ஹவுசிங் லோன்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே கால்குலேஷன் தான்.